தமிழகம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுடைய ரத்தத்தின் சிகப்பு அணுக்களை உற்பத்தி செய்யும் விதமாகவும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கும் விதமாகவும் அயன் போலிக் ஆசிட் எனப்படும் ஒரு மாத்திரையானது வாரத்தில் ஒரு நாள் வழங்கப்படுகிறது. அதாவது அனைத்து பள்ளிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த மாத்திரை வழங்கப்படுவது வழக்கம். இதே போல பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் குறிஞ்சிப்பாடியில் இருக்க தனியார் பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு. நேற்று அந்த பள்ளியில அனைத்து மாணவர்களுக்கும் இந்த போலிக் ஆசிட் மாத்திரையை கொடுத்தாங்க. இந்த மாணவனும் என்ன பண்றாரு, அந்த மாத்திரையை சாப்பிடுறாரு. அதன் பிறகு தண்ணீர் குடிக்கும் இடத்திற்கு அந்த மாணவன் போன போது அந்த மாத்திரையை சாப்பிடாத மாணவர்கள் அந்த பகுதியில அந்த மாத்திரையை வச்சிருந்திருக்காங்க. இதனை பார்த்த மாணவன் அதிக அளவில் மாத்திரை சாப்பிட்டால் உடனடியாக உடலில் இந்த சத்து ஏறும் என்று நினைத்து தவறான ஒரு கண்ணோட்டத்துடன் அங்கிருந்த 15 மாத்திரைகளை எடுத்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விடுகிறார். இதனை தனது நண்பனிடம் மட்டுமே அவர் கூறிய நிலையில சிறிது நேரத்தில் அந்த மாணவனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில அவருடைய நண்பர் உடனடியாக வகுப்பாசிரியரிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். வகுப்பாசிரியர் அந்த மாணவனை விசாரித்த போது தான் 15 சத்து மாத்திரைகளை ஒன்றாக சாப்பிட்டதாக அந்த மாணவன் தெரிவித்த நிலையில் உடனடியாக பெற்றோருக்கு தகவல் கொடுத்ததுடன் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் அந்த மாணவன் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அந்த மாணவனுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவன் உடல்நலம் நன்றாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இன்றோ அல்லது நாளையோ அந்த மாணவன் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவான் எனவும் அளவுக்கு அதிகமாக மாத்திரையை சாப்பிடுவதால் உடனடியாக சத்து ஏறிவிடும் என்பது தவறான ஒரு கண்ணோட்டம். ஒரு மாணவன் ஒரு மாத்திரை மட்டுமே இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுரையை கூறியுள்ளார்கள். என் பேரு பானுப்பிரியா, நான் பெரிய கண்ணாடி. என் பையன் குறிஞ்சிப்படி எஸ்கேவி ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல. அவங்க டேபிள்ல இருந்த மாத்திரை 15 மாத்திரை எடுத்து சாப்பிட்டுருக்கான் சார். அங்க உடம்பு முடியாம எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. குறிஞ்சிப்படி GH ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அங்க உடம்பு முடியாம இங்க கடலூர் GHக்கு அனுப்பி விட்டுட்டாங்க சார். தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.